தினேஷ் அண்ட் ரக்ஷிதா இவங்க 2 பேருக்கும் 2015ல கல்யாணம் ஆயிருந்துச்சு. 2015லேருந்து 2019 கிட்டத்தட்ட 4 வருஷம் இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. பட் 2019க்கு அப்புறமா தான் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டு அதிகரிச்சுச்சு. அண்ட் காலப்போக்குல அந்த பிரச்சனை வந்து அதிகமா சஸ்டெயின் ஆயிட்டு இருந்த காரணத்தினால, ரக்ஷிதா அண்ட் தினேஷ் இவங்க 2 பேரும் இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ ரக்ஷிதா அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு போஸ்ட் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்ல ரக்ஷிதா அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, 2015லேருந்து 2024 இந்த டைம் பீரியட் கேப்ல வந்துட்டு அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் நெறைய விஷயங்கள்ல அவங்க அடியும் பட செஞ்சிருக்காங்க. இத்தனை அடிகள் அவங்க பட்டது காரணத்தினால, இனிமேட்டு என்னோட வாழ்க்கையில எனக்கு லவ் அப்படின்ற விஷயம் கிடையாது. என்னோட இதயத்திலும் யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. 2019ல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. 2020ல இந்த பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் இப்ப அதிகரிச்சிருக்கு. 2021ல இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிருந்திருக்கு. 2023ல இந்த பிரச்சனைலாம் அதிகமாகி இவங்க 2 பேரும் செப்பரேட் ஆயிட்டாங்க. அண்ட் 2024ல இவங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல யாருக்குமே இடம் கிடையாது. என்னோட இதயத்திலயும் யாருக்கும் இடம் கிடையாது. அப்படின்ற மாரி ரக்ஷிதா அவர்கள் இந்த இடத்துல இன்டைரக்ட்டா சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரக்ஷிதா அவர்கள் அவங்களோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கும் போயிட்டுருக்காங்க. ரீசென்ட்டா தான் ரக்ஷிதா அவர்கள் சொந்தமா ஒரு வீடு ஒண்ணு வாங்கியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கன்டினியூஸா ரக்ஷிதா அவர்கள் படங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரீசென்ட்டா தான் கன்னடால ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனா அதனைத் தொடர்ந்து இப்போ தமிழ்லயும் ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ல ஒரு படத்துல நடிச்சுட்டும் இருந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரீசென்ட்டா அந்த படம் டீம் வந்து அவங்க அந்த படத்துல நடிச்ச ஒரு சின்ன சீன ஸ்னீக் பீக்கா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத பார்க்கும்போது ரக்ஷிதா அவர்கள் பயங்கர கிளாமரா இருந்தாங்க. ரக்ஷிதா அவர்கள் இந்த மாரி ஒரு போஸ்ட் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இன்டைரக்ட்டா என்னோட மனசுல இதுமேட்டு யாருக்கும் இடம் இல்லை அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ரக்ஷிதா அவங்க லைஃப்ல அடுத்த கட்டம் போறாங்களா இல்லையா? அண்ட் அவங்க அவங்களோட செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா இல்லையா? அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கீஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான தட்டி விட்டுருங்க.